ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதால நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி புரட்டாசி மாதம் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு விஷயத்தை பெரியவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். அது ஏன் எதுக்கு அப்படின்று நம்ம கேள்வி கேட்குறத விட அந்த மூதாதையர்கள் சொன்ன வழியில் நம்ம நடந்துட்டு போனோம்னா நமக்கு எல்லா காரியங்களுமே வெற்றிகரமாக முடியும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இந்த புரட்டாசி மாதம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு கடவுளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் இறை வழிபாட்டுக்குரிய ஒரு நாட்களாக அந்த மாதம் பூராவும் அமையுது. இதில் இந்த புரட்டாசி மாதம் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தெய்வத்துக்குரிய மாதம். அந்த மாதம் பூராவும் வழிபாடுகள் இருந்தாலும் முதல் 15 நாட்கள் பித்ருக்களுக்குரிய நாட்கள். அந்த நாட்களில் நாம் மூதாதையர்கள் இறந்து போன நம்மளுடைய மூதாதையர்களை தான் நம்ம அந்த 15 நாளை நினைக்கணும். அந்த 15 நாள் நல்ல காரியங்கள் எதையுமே யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் வருகின்ற 15 நாட்கள் நவராத்திரி கொலு நாட்களாக வருகிறது. வழிபாட்டுக்குரிய ஒரு நாட்களாக நல்ல நாட்களாக அமைகிறது. சரி, இந்த நல்ல நாட்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, செய்யும்போது ஏன் செய்யணுன்றது கேட்க மாட்டாங்க. செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். அதனால் முதல்ல எதை நம்ம செய்யலான்றதை முதல்ல பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அந்த மாதம் 5வது மாதமோ இல்லை 9வது மாதமோ 11வது மாதமோ புரட்டாசி மாதமோ வருகின்ற தருணத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நாள் பார்த்து காது குத்தி மொட்டை அடிக்கலாம். இப்போ ஒரு பெண் முழுகாமல் இருக்கா அப்படின்னா அவளுக்கு சீமந்தம் பண்ணுற மாதங்கள் 7, 9, 5ஆம் மாதம் பூ முடிப்பாங்க. அந்த 7, 9 மாதம் புரட்டாசி மாதத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீமந்தம் செய்கிற வேலையை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். சாமியினுடைய அந்த விஜயதசமி அன்னைக்கு, அதுவும் புரட்டாசி மாதத்தில் வருதுன்னு சொல்லும்போது நாட்டியம், நடனம், பாட்டு இதெல்லாம் பல கலைகள் இருக்கும். இந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த நல்ல நாள் பார்த்து ஒரு நாளில் அந்த பள்ளிகளில் போய் நம்ம சேரலாம். முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற முதல் குழந்தைங்களை கொண்டு போய் விஜயதசமி அன்னைக்கு சேர்ப்பாங்க. சரஸ்வதியினுடைய நாள், நல்ல நாள், அந்த நாளில் போய் சேர்த்தா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றதுனால அந்த நாளில் கொண்டு போய் குழந்தைங்களை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இப்போ கல்யாணம்னு பார்த்திங்கன்னா 60வது கல்யாணம், 70, 80ன்னு முதியவர்களுக்கு வரும். அந்த தம்பதியர்கள் அவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்து ஒரு குடும்பம் நடத்துகிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதில் ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அந்த 60, 70, 80, 100ன்றதில் கல்யாணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மெல்லாம் அவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் அது இருக்கும். அது புரட்டாசி மாதத்தில் வருது அவங்களுக்கு. அது அவங்களுடைய நேரத்தை பொறுத்து அவங்க அதாவது வயசு அந்த புரட்டாசி மாதம் வர்ற நாள் அவங்களுக்கு பிறந்த நாளாக வருகின்ற தருணத்தில் எப்போ பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த திருமணங்களையெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். ஒரு பெண் பெரிய பெண் ஆயிட்டா, அவளை வீட்டுக்கு அழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை புரட்டாசி மாதத்தில் பெரிய பொண்ணாயிட்டா அவளை வீட்டுக்கு அழைச்சிக்கணும்னு சொல்லும்போது 9வது நாள் 11, 15 அப்படின்னு ஒரு நாள் பார்த்து குழந்தைய உள்ளே கூப்பிட்டுப்பாங்க. அந்த தலை குத்தி அந்த பொண்ணை அந்த தீட்டு கழித்து உள்ளே கூப்பிட்டுக்கிற நாள் புரட்டாசி மாதமாக இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை புரட்டாசி மாதமே பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் பேர் சூட்டுறதோ இல்லை அந்த குழந்தையும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் தீட்டு கழித்து உள்ளே கூப்பிடுவாங்க இல்லையா, குழந்தையும் அம்மாவையும். அந்த நாளும் நம்ம புரட்டாசி மாதத்தில் நல்ல நாளாக பார்த்து அவங்களுக்கு பேர் வைக்கிறதோ எதுவும் செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக செய்யலாம்.
அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரட்டாசி மாதம் செய்யலாம். எது செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் திருமணம் ஒரு ஆண் பெண் ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை முடிஞ்சிடுச்சு, சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த கல்யாணத்தை செய்யக்கூடாது. முதல் திருமணங்களை வந்து மற்ற நாளில் செய்யலாம், புரட்டாசி மாதம் செய்யக்கூடாது. இப்போ வீடு கிரகப்பிரவேசம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக புரட்டாசி மாதம் செய்யக்கூடாது. பால் காய்ச்சதோ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ செய்யவே கூடாது. அதான் அந்த புதுமனை புகுவிழான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து புரட்டாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டியது. அப்புறம் மண பூஜை போடுவாங்க. அந்த மண பூஜை போட்டு முதல்ல வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது அந்த மண பூஜை கூட புரட்டாசி மாதத்தில் செய்யவே கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வாஸ்துக்குரிய மாதமே கிடையாது. அதனால் அந்த மண பூஜை போடுறது கூட புரட்டாசி மாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் கொடுத்தன இருக்காங்க, தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க வேறு வீட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம், கட்டாய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா, பெருமாளுக்கு ஒரு காணிக்கையை முடித்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேறு வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி குடி போகலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து சில குடும்பங்கள் வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு வருவாங்க. அவங்க சொந்த ஊருக்கு வரும்பொழுது அவங்க சொந்த வீட்டிலையோ இல்லை வாடகை வீட்டிலையோ கொடுத்தன போக வேண்டிய கட்டாய சூழல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் சாமிக்கு ஒரு காணிக்கையை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தனம் போகலாம். இதெல்லாம் மற்றவங்களாம் அவங்களாம் போகும்போது நாங்களும் ஒரு காணிக்கையை வச்சுட்டு புது வீட்டுக்கு புதுமனை புகுவிழா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது செய்யக்கூடாது. செஞ்சால் அது சரியாக வராது. அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டில் போய் கொடுத்துன்னு இருக்கிறோம், ஒரு வீட்டில் வந்து புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வாழ்வாங்கும் வாழணும். எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேரணும். நிம்மதியோடு வாழணும். வாழ்க்கையில் வாழையடி வாழையாக நம்மளுடைய பரம்பரைகள் அங்கே வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு அந்த இடம் நமக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதை பெரியவங்க வேண்டான்னு நமக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதை நம்மளும் கேட்டு நடக்கணும். ஆனால் புரட்டாசி மாதம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இறைவன் நமக்கு கண்டிப்பாக அருள் கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு தலைப்போட உங்களை சந்திக்க நான் வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஹரஹர மகாதேவா. ஓம் ஹரிஹரி. நன்றி, வணக்கம்.